பின்னாடியே சொல்லணும். சரியாடா? சரி. ஓ ஓ இன் ஈ ஈ ரா ரா நீ நீ யா யா நா நா மா மா ஹா. ஹா. சூப்பரா கேளு. பாத்தீங்களா? ஒவ்வொரு எழுத்தா பிரித்து சொல்லி கொடுத்தோன்னா கத்துக்கிட்டா. இதுக்கு பேர் தான் பிரித்து எழுதுக. இப்போ நாம சேர்த்து எழுதுக பார்க்க போறோம். இங்க பாருங்க பிரகலாதா, இவன் குரு இந்த எல்லா எழுத்தையும் சேர்த்து ஒரே வரியா சொல்லி கொடுப்பேன். சரியா? ஃபர்ஸ்ட் குரு பண்ணி முடிச்சிடுறேன். நல்லா கவனிச்சுக்கோ. அப்புறம் இதை அப்படியே பண்ணணும். சரியாடா? சரி. ஓம் இரண்யாய நமஹ. புரியுதாடா? என்னடா பண்ணுப்பா? ஓம் நாராயண ஏய், ஏய், நமः. ஏய், 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 என்னடா பண்ற? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு பண்றியடா? ஐயோ, இவனை வச்சு என்ன பண்றது? சரி, என்ன பண்ண? இந்த காலத்துல பாரம்பரிய முறைப்படி யார் கத்துக் கொடுக்கா? எங்கெங்க குருகுலம்லாம் இருக்கு. எல்லா பள்ளிக்கூடமும் ஒரே மாடல் பள்ளிக்கூடமா ஆயிடுது. ஒரே ஆக்டிவிட்டி மூலமா தான் கத்துக் கொடுக்காங்க. அதனால நாம ஆக்டிவிட்டி பேஸ்லயே போயிடும். என்ன சொல்றீங்க? பிரகலாதா, விளையாட்டு பிடிக்க மாட்டேங்க உனக்கு? பிடிக்குமா? அப்பவும் குரு விளையாண்டுக்கிட்டே சொல்லி கொடுக்குறேன். நீயும் விளையாடிக்கிட்டே கத்துக்கோ. சரியாடா? எழுந்திரிப்பா. எழுந்திரிப்பா. அப்பா, 1 arm distance பா. இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட பின்ன. போதும் போதும். இப்போ குரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே சொல்லுவேன். நீயும் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே சொல்லணும். சரியா? ஓ ஓ இன் ஈ ரா ரா நீ நீ யா யா நா நா மா மா ஹா. ஹா. ஐயோ, எல்லாம் என்ன அழகா சொல்றான் பாருங்க. டேய், அங்க போடா, அங்க போடா. இப்போ ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணுவேன். நீ ஆக்ஷனோட சொல்ல போற. சரியாடா? ஓ இம் ஏ ஈ ஐ ஓ யா. ஐயோ, என்னடா பண்ற? உனக்கு என்னடா பண்றது முடியலையோ? ஐயோ. டேய், புரிஞ்சிச்சுடா, புரிஞ்சிச்சு. ஏஐஓயு மூலமா வர தமிழ் மூலமா கத்துக்கிட்ட பாக்குறா. பிரில்லியன்ட்ரா நீ. இப்போ என்ன பண்றேன்னா குரு, லேட் சுருக்கிடுறேன்டா. 3 ஸ்டெப்ல சொல்லி தரேன்டா. அது ஈஸியா இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம்டா. சரியா? வா. ஃபர்ஸ்ட் குரு ஆக்ஷனோட சொல்லுவேன். நீ ஆக்ஷன் மட்டும் பண்ணணும். சரியா? ஓம் இரண்யாய நமஹ. புரிஞ்சுதாடா? இப்போ ஒரு ஆக்ஷன் மட்டும் தான் பண்ண போறேன். நீ ஆக்ஷனோட சொல்லணும். புரிஞ்சுதா? ஓ நாராயண ஐயோ, சாகாவரப்பட்ட என்னையே சாகடிச்சோம் போலயே. கருக்க தேஞ்சி கஷ்டமா போன கதையாச்சு. இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா. ஐயோ, என்ன பண்ண? சிஏஎஸ் ப்ரமோஷன் வர வேணுமா? அதனால கடைசியா ஒரு ட்ரை பண்ணி பாத்துருவோம். இந்த காலத்துல டெக்னாலஜி எங்கேயோ அப்டேட் ஆகி போயிட்டு இருக்கு. ஏஐ இதெல்லாம் வந்துட்டுங்க. அதனால நம்ம கம்ப்யூட்டர் மூலமா ட்ரை பண்ணுவோம். அப்பதான் நாமளும் குளோபல் லெவல்ல ரீச் ஆக முடியும். ஏய் தங்கலையா, அந்த லேப்டாப் எடுத்து வாங்கடா. சீக்கிரம் ஓடியாங்கடா. சீக்கிரம் ஓபன் பண்றா. அதுக்கிட்ட இருக்காதுப்பா. சரி சரி. யூசர் நேம் போடுறா. என்ன இப்படி பாக்குற? தெரியும்டா உனக்கு, ஒரு கண்ணை பார்த்தாலே தெரியுது. போடுறா. போடுறா. பாஸ்வேர்ட் தெரியுமாடா? தெரியாது. சரி, நம்புறேன். போடு. ஏபிசிடி உங்க அப்பன் தாய் இல்லடா. ஏபிசிடி XYZ. XYZ. குருவே என்னடா? என்ன மீனிங் குருவே? அர்த்தம் தெரிஞ்சு என்னடா பண்ண போற? சரி, சொல்றேன் கேளு. இங்க பாருங்க, ஆங்கிலேயர்கள் வெறும் 26 எழுத்த வச்சுக்கிட்டு உலகத்தையே கைக்குள்ள வச்சிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணேன், அந்த 26 எழுத்துல இருக்கிற முதல் 4 எழுத்தையும் கடைசி 3 எழுத்தையும் பாஸ்வேர்டா வச்சுக்கிட்டு அந்த ஆங்கிலத்தையே
சொல்ற. அப்புறம் ஏன்டா இப்படி பண்ற? தர்மம் என்ற ஒன்று எல்லோருக்கும் பொதுவாக இருக்க அந்த அறத்தினை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படாத நீதியும் ஒன்று இருக்கு. அந்த அறம் தர்மம் நீதியை தான் என்று நினைப்பதும் அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதும் நியாயமா குருவே? சொல்றதா சரிதான்டா. அதெல்லாம் ஓல்டு சிலபஸ்டா. இப்ப நியூ சிலபஸ் உங்க அப்பதான்டா ஃப்ரேம் பண்ணிருக்கான். அவ வச்சதுதான் நீதி நியாயம் தர்மம் எல்லாமே. சொன்னேன்னு அப்பன்ட்ட போய் சொல்லிடாதடா. குருவே விதை ஒன்று போல சுரையொன்று முளைக்குமா? ஒவ்வொரு விதையும் அதன் தனித்தன்மையை பொறுத்துதான் மாறமா மாறும். ஆலமரத்தின் விதைகளுக்கு தென்னை மரத்தை எப்படி எதிர்பார்க்கணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. எல்லோரும் அவரவர் தந்தை போலவே மாறிவிட வேண்டும் என்று நினைப்பது இது என்ன நியாயம் இருக்கு குருவே? நீதி நியாயம் தர்மத்தை கொண்ட அந்த உருவமே இல்லாத சக்திய நாராயணன் அவங்க வணங்குறாங்க. என்ன குருவே சரிதானே? ஐயோ கொஞ்சம் விட்டுவாங்க. அப்படிக்கே புத்தி சொல்லுவா போல இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அவங்களையே மாத்திடுவாங்க. டேய் நாராயணா, ஐயோ மாத்திட்டா. டேய் பிரகலாதா, என்னட்டு பொண்ணு விட்டுட்டியேடா பிரகலாதா. உங்க அப்படிக்கு நான் என்ன பதில் சொல்றேனோ? இவன் தேட மாட்டாங்க. இவன் தேடவே மாட்டான். இவன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? உங்க அப்பண்டி விட்டுருவோமா? சரி. ஏய் பிரகலாதா, வாடா. ஒரு தூக்குப்பா. அப்பா டயர்டாகிட்டப்பா. அது எடுப்பாங்க. அப்பா இந்த நீ வச்சுக்கோப்பா. அதுதான் அப்பண்டே விட்டுறேன். மெதுவா கூட்டு போக நான் இரேனிய சொன்னா இவன் நாராயண சொல்றா. நான் ஆன்னு சொன்னா இவன் ஓன்னு சொல்றா. நான் ஓன்னு சொன்னா இவன் ஓனான்னு சொல்றா. என்னப்பா இப்படி பண்ணிட்ட? எங்கப்பா போன? அங்க ஏன்பா போன? என்ன போப்பா. குருக்கு இப்படிலாம் இருக்குப்பா. மெதுவா கூட்டு போனா கண்ணு. மெதுவா போப்பா. ஒரு குடையின் கீழாலும் இரேனியர் இறைவனாகிய இரேனிய மகாராஜாவை வணங்குகிறேன். என் மகன் பாடங்களை எல்லாம் திறம்பட கற்றுக் கொண்டாரா? கத்துக்கிட்டா உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? உங்கள் மைந்தனின் திருவாயலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர புறப்படலாம். பிரகலாதா, தந்தையே வேதத்தின் முதல் பொருளை முருகனாக கேட்போம். அப்படியா இருக்கும் தந்தையே? நமோ நாராயணன் நாமமே ஹரி நாராயணன் நாமமே நாராயணன் நாமமே நாராயணன் நாமமே ஹரி ஹரி நாராயணன் நாமமே என்ன துணிவந்தால் என் முன்னே அந்த இனத்தை கூறுவாய்.
என்னுடைய பெயரை நாமமாக உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நாவில் என் நாமத்தை உச்சரிக்க சொல். மகனே, எதற்கடா வேண்டினாலும் தந்தையின் பெயரை உச்சரித்து விடலாம். சொல்ல மாட்டேன் அம்மா. சொல்ல முடியாதா? பிள்ளை என்ற பாசத்தையே அறுத்து விடுவேன். அவன் பெரிய தந்தையை கொன்றவன், நம் அசுர குலத்தை அழிக்க வந்த எதிரி. அந்த நாராயணனின் நாமத்தை உச்சரிக்கும் எவனாக இருந்தாலும் எனக்கு எதிரி. அது நீயாக இருந்தாலும் சரி. கடைசி முறையாக எச்சரிக்கிறேன், நாமத்தை உச்சரிக்க சொல். மகனே, தந்தையின் பெயரை உச்சரித்து விடடா. அது எப்படியமா முடியும்? ஆகமங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள் இவை அனைத்தும் அறத்தையும் தர்மத்தையும் முன்னிறுத்தி எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பரம்பொருளின் நாமமாக கொண்டிருக்க, அதை தவிர்த்து தனி மனிதனின் நாமத்தை எப்படியமா மறைப்பொருளாக உச்சரிக்க முடியும்? அது முட்டாள்தனம் அல்லவா? முட்டாள்தனமா? முட்டாள்தனமா? யாருங்க? உடனே அந்த பாம்பு பிடாரிகளை அழைத்து பாம்புகளை இவன் மீது ஏவி கொல்லச் சொல். வேண்டாம், அவனை கொன்று விடாதீர்கள். அவனை கொன்று விடாது. அவன் ஏதோ வரையா சிறு பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனை கொன்று விடாது. அப்படி பொலசிக்கிறேன் பாக்குறேன். டேய் அம்மா, நாராயணன் ஐயோ, நான் என்ன செய்வேன்? பெற்ற உன்னை பறிகொடுத்தேன். ஐயோ நான் என்ன செய்வேன்? பெற்ற உன்னை பறிகொடுத்தேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? பெற்ற உன்னை பறிகொடுத்தேன். ஐயோ நான் என்ன செய்வேன்? பெற்ற உன்னை பறிகொடுத்தேன். செய்வாரி ஏது மகனே, சிந்தை கலங்குதே மகனே. செய்வாரி ஏது மகனே, சிந்தை கலங்குதே மகனே. பெற்ற உன்னை பறிகொடுக்க, பாவி உன்னை பெற்றேன் மகனே. பெற்ற உன்னை பறிகொடுக்க, பாவி உன்னை பெற்றேன் மகனே. என் மகனே, பெற்ற உன்னை பறிகொடுக்கவா நான் உன்னை பெற்றேனடா. என் மகனே, உன்னை பலி கொடுக்கவா நான் உன்னை பெற்றேனடா. பிரகலாதா, அம்மா, அம்மா, அழாதீர்கள் அம்மா. அந்த இறைவனை நீ காப்பாற்றுவார். நான் அறவழியில் நின்று எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளை நாமமாக கொண்டிருப்பதால் அதுவே என்னை காப்பாற்று. அம்மா, அம்மா, கவலைப்படாமல் சென்று வாருங்கள் அம்மா. மகனே, அம்மா, பிரகலாதா, அம்மா. மகனே, பிரகலாதா, மகனே, பிரகலாதா. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண.
உன்னை நக்கி
பழுப்பு பாம்பு, பவளி பாம்பு, பல்வண்ண பாம்பு, பளபளப்பு பாம்பு, பன்றி முக பாம்பு உன்மேல் விஷத்தை துப்பி விடுமாடா. Africa boa, American boa, Active boa, Cuba boa, Madagascar boa, Jamaican boa, Texas boa, Antarctica boa, Manal boa, Maram boa, Malay boa. கொன்று விடுவா ஜாக்கிரதை. அரே மூடர்களே மூடர்களே, நீங்கள் சொல்லும் அனைத்து வகையான பாம்புகளிலும் விஷமில்லை. ஆரம்பக்கம் ராஜநாகம், கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு பாம்பு, கொம்பேரி மூக்கட் போன்ற ஒரு சில பாம்புகளில் மட்டுமே விஷம் உண்டு. இதை நீங்கள் அறிந்தும் அறியாமலும் மக்களிடமும் என்னை போன்ற சிறு பிள்ளைகளிடமும் அச்சத்தை ஏற்படுத்தி பாம்புகளை கொள்ள நீங்களே வழிவகை பாம்புகளே காட்டுல மட்டும் நிறைய சொல்றேன் கேளுங்க. நம்ம நபருக்கு மலைகள் சார்ந்தும் வயல்கள் சார்ந்தும் கடல்கள் சார்ந்தும் பாலைவனங்களா பிரிஞ்சு காணப்படுகின்றன. இல்ல காடுகள் மட்டும் மிக செழுமையா இருப்பதற்கு காரணமே பாம்புகள் தான். அரே மூடர்களே, நீங்கள் எத்தனை பாம்புகளை கொண்டு வந்தாலும் உங்களால என்ன ஒரு செய்ய முடியாது. அரே கூலி அறிவியலே, கூலி அறிவியலே, நீங்கள் என் தந்தையின் அதிகாரத்துக்கும் ஏவலுக்கும் கீழ்ப்படிந்து என்னை கொல்ல வந்திருக்கிறீர்கள். ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னும் அதில் நீதி நியாயத்தை தூக்கி பார்த்து தர்மத்தை கொண்டுதான் செய்ய வேண்டும். என்ன புரிந்ததா?
கோடிய பாம்புகளை விட்டு பார்த்த மாட்டேன். ஆனால் எங்களால் அவன் ஏதோ சொல்லுவான், என்னென்னமோ செய்கிறான். எங்களால் சொல்ல முடியாது. வளர்கிறீர்கள். இன்னும் உயிர் பிழைத்திருக்கிறாய் என்று நினைப்பவனுக்கு நான் கொடுத்த தண்டனைகளில் இருந்து நீ தப்பித்து பிழைத்திருக்கிறாய் என்றால் அது என் கையால் தான் நீ சாக வேண்டும் என்று தலையெழுத்து போடும். பராக்கிரமம் பற்றி தெரியுமா உனக்கு? நான் பெற்ற வரம் பற்றி தெரியுமா உனக்கு? என்னை இரவிலும் கொள்ள முடியாது, பகலிலும் கொள்ள முடியாது. என்னை உள்ளேயும் வெளியேயும் கொள்ள முடியாது. ஆகாயத்திலும் கொள்ள முடியாது, பூமியிலும் கொள்ள முடியாது, ஏன் எந்த ஒரு ஆயுதத்தாலும் கொள்ள முடியாது. மனிதனாலும் கொள்ள முடியாது, விலங்கினாலும் கொள்ள முடியாது. மடம் மடையா பூனை தன் கண்ணை மூடிக்கொண்டா உலகமே இருந்து விட்டது என்று நினைப்பது. இந்த உலகத்தில் நீதி, நியாயம், தர்மம் என்ற ஒன்று எல்லோருக்கும் பொதுவாக இருக்க, அதே நீதி, நியாயம், தர்மம் நான் தான் என்று நினைப்பதும் அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அதிகாரம் செய்வதும் நியாயமா தந்தையே? நான் சொல்வது இன்னும் அவனுக்கு புரியவில்லை. அவன் உன் பெரிய தந்தையை கொன்றவன். நம் அசுர குலத்தை அழிக்க வந்த எதிரி நாராயணனை கொன்று அவனுடைய ரத்தத்தினாலே உன் பெரிய தந்தைக்கு நான் தர்ப்பணம் செய்ய போகிறேன். சும்மா பெரிய தந்தை என்று சொல்கிறீர்களே, அவர் என்ன காரியம் செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? என்ன காரியம் செய்தார்? உன் தாய் கருவுற்றிருக்கும் போது அவனுக்கு பரிசாக அளிப்பதற்காக இந்த உலகையே பாயாக சுருட்டி பாதாளத்தில் கொண்டு வைத்தவன் என்னென்னன். என்னடா தவறு இருக்கிறது? இந்த உலகம் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது. அப்படி இருக்க தனி ஒரு மனிதனின் இருப்பிற்காக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் மூச்சிறைத்து சாகும். இந்த உலகையே பாயாக சுருட்டி பாதாளத்தில் விட்டது. எந்த விதத்தை நியாயமாகும்? எப்படி தர்மமாகும்? என்னடா நியாயம் தர்மம்? நான் அமைப்பதே நியாயம், நான் அமைப்பதே தர்மம். இந்த உலகம் ஒரே நேர்கோட்டின் கட்டமைப்பில் இயக்க வேண்டுமெனில் அது என்னை போல் பராக்கிரமம் படைத்த தனி ஒரு மனிதனால் மட்டுமே அது சாத்தியம். நீ வணங்கும் கடவுள்கள் எல்லாம் இதுவரை உலக ஆண்டதே இல்லை. அப்படி ஆளணும்னா அதுக்கு என்ன போல மனித உருப்பெற்ற ஒரு ஆளாதான் இருக்கணும். தந்தையே, நான் வணங்கும் நாராயணன் என்பது ஒரு தெய்வத்தை மட்டும் குறிப்பது. அதுபோல உங்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கும் அந்த நாராயணன் நான் வணங்கும் நாராயணன் நீதி நியாயத்தை சீர்தூக்கி பார்த்து தர்மத்தை கொண்டு செயல்படுகிற ஒரு அரூபம். அந்த அரூபம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் இருந்தது. அந்த அரூபம் அன்பின் அடிப்படையிலான நம்பிக்கையின் மாறுபட்ட ஒரு இருந்தடா உன் அறிவுரை. நீ வணங்கும் நாராயணன் எதில் இருக்கிறான் காட்டு. நான் வணங்கும் நாராயணன் முன்னில் இருக்கிறார், சிறு துரும்பில் இருக்கிறார். முன்னில் இருக்கிறார், எண்ணில் இருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் வியாபித்து பொருட்கள் அனைத்தும் என்ன 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 ஒருமுறை கூறு. நான் வணங்கும் நாராயணன் தூணில் இருக்கிறார், சிறு துரும்பில் இருக்கிறார். முன்னில் இருக்கிறார், எண்ணில் இருக்கிறார். உன்னிலும் இருக்கிறான், என்னிலும் இருக்கிறான். அப்படி என்றால் உன்னை வளைப்பதன் மூலம் உன் நாராயணன் வெளிவருவான் அல்லவா? அப்ப பார்த்துக்கிறா அவனை.
முகத்தை பார்த்தாயா? கோர பல்லழகா நரசிம்மா, கோர பல்லழகா நரசிம்மா, கண்ணழகா நரசிம்மா, கண்ணழகா நரசிம்மா, கண்ணழகா நரசிம்மா, கண்ணழகா நரசிம்மா, உன்னை கொன்று என் சபதத்தை நிறைவேற்றப் போகிறேன். எப்படி தெரியுமா? சபதம் முடிப்பேன் என் சீரியே. சபதம் முடிப்பேன் என் சீரியே. உன்னை இரண்டிடம் கொல்ல முடியாது, உன்னையும் கொல்ல முடியாது என்றாயே. அந்திப்பொழுதே உன்னை கொல்ல முடியாது, இனியும் கொல்ல முடியாது என்றாயே. இது வாசற்படுகிறதா? உன்னை ஆகாயத்திலும் கொல்ல முடியாது, பூமியிலும் கொல்ல முடியாது என்றாயே. இது என் மொழி. உன்னை எந்த ஒரு ஆயுதங்களாலும் கொல்ல முடியாது என்றாயே. உன்னை மனிதனாலும் கொல்ல முடியாது, விலங்கினாலும் கொல்ல முடியாது என்றாயே. நான் நரசிம்மன். ஐயோ மகனே மகனே தர்மத்தின் வழி இது என்று ஒரு சக்தியின் உருவாய் நின்று எனக்கு பாடத்தை புகுத்தி விட்டாயடா. என்னை மன்னித்து விடடா அப்பா, என்னை மன்னித்து விட அப்பா. அம்மா புராணம் இதிகாச கதைகளில் இருந்து சில நல்ல கருத்துக்களை எடுத்து அதை சீர்தூக்கி பார்த்து அது எல்லோருக்கும் போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். சரிங்க, சரி. அப்படி இப்படின்னு இந்த நாடகத்தை முடிச்சுக்கிறோம்.
இந்த தூண் என்ற நாடகத்தை நாங்க முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேவி அருள்வாயே, தேவி அருள்வாயே, தேவி அருள்வாயே, ஏழை நாங்கள் எல்லோரும் வாழ மாதமும் மாறி கொடி எடுத்தாயே, ஏழை நாங்கள் எல்லோரும் வாழ மாதமும்